என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களா ஜெயிக்கணுங்க அப்படிங்கறது தான் முத்து அவருடைய கனவாவும் இருந்துச்சு. ரொம்ப முயற்சி பண்ணாரு, பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டாருன்னு சொல்லலாம். அவரோட எஃபோர்ட்காகவே இப்ப பிக் பாஸ் டைட்டிலே வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மக்களும் ரொம்பவே அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. முதல் முறையா முத்து அவரு இவ்வளோ தூரம் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்ன மாதிரி இருக்கிற பசங்க, அதாவது மிடில் கிளாஸ் பசங்கனாலையும் ஓட முடியும், அவங்கனாலையும் ஜெயிக்க முடியும், அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே இப்ப நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க. அதாவது எனக்கு ஓட் பண்ணி என்ன மாதிரி ஒரு பையனுக்கும் வாய்ப்பு கொடுத்து என்னையும் இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்க வச்சு டைட்டில் வின்னுக்கு நீ தகுதியானவன், உன்னோட உழைப்பு தகுதியானதுன்னு சொல்லி காமிச்சிட்டீங்க. இது உண்மையா ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு முத்துக்குமரன் அவர் எல்லாருக்குமே நன்றியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் என்னை தட்டி இந்த நிகழ்ச்சியில அடுத்து போ உன்னால முடியும்னு சொல்லி ஒவ்வொரு முறையுமே என்னை எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்தி என்னை கடைசி வரைக்கும் கொண்டு வந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மையா எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம முத்து அவர் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா போட்டியாளர்களுக்குமே, அதாவது எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஆதரவா தான் பேசியிருந்தாரு. எல்லாருமே முயற்சி பண்ணாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. அதுவும் தீபக் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 வயசுல அவர் போராடி ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சேன்னா எல்லாரும் இப்படி 45 வயசுலயும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக தீபக் அவர் அவ்வளவு போராடினாரு. நாங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் எங்களை எல்லாம் செதுக்கினது கூட அவர் தான் சொல்லலாம். அவரோட பிள்ளைங்களாவே நாங்க எல்லாரும் மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசின எமோஷனலான வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு அழகழகான விஷயங்கள் எல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல இருக்குன்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8ல அதாவது 50 லட்சம் தான் எப்பவுமே பணம் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் தான் பணம் கொடுத்திருக்காங்க முத்து அவருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. 40 லட்சம் பிளஸ் அவர் வீட்டுக்குள்ள எடுத்து அந்த 50,000 ரூபாய் சேர்த்து 40,50,000 ரூபாயா கொடுத்திருக்காங்க. சீசன் 8ல இந்த 10 லட்சம் எதனால கம்மியாச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா 40,50,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. முன்னாடி சீசன்ல எல்லாம் 50 லட்சம் தான் பரிசு தொகையா இருந்துச்சு. இது வரைக்குமே ஒவ்வொரு சீசன்லயுமே பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. இந்த சீசன்லயும் அப்படி சொல்லவே இல்லை. 40 லட்சம் பரிசு தொகையை கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. முத்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கனவுகள் எல்லாம் கண்டு வச்சிருந்தாருல, அது எல்லாமே நடக்கும். நம்ம சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.